திரு திவாகர், தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் பகிரப்படுது, வரும் அப்படின்ற நம்பிக்கையை அதிமுக தலைவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. அமித்ஷாவுடைய இன்னைக்கு அந்த டாட் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது, எதை நோக்கி இந்த கணக்கீடுகள் எல்லாம் போகுது? இல்லை, அதிமுக தாவேக பேச்சுவார்த்தை நடக்கிறதுங்கிறது ரொம்ப காலமாக சொல்லப்படுது. அதாவது அமித்ஷா அறிவிப்பதற்கு முன்பு இருந்தே அப்படி தான் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு பாஜக கூட்டணி வந்ததுக்கு பிறகு தாவேக்கா அங்கே வருமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது. ஜெகதீஸ்வரன் சொன்னது மாதிரி தான். ஏன்னா ரெண்டு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கக்கூடிய பார்வைகளில் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் முதல் தேர்தலில் தனித்து தான் நிற்பார் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னால் சினிமாவில் அரசியலுக்கு வந்த விஜயகாந்தா இருக்கட்டும் அல்லது கமலஹாசனாக இருக்கட்டும், எல்லாருமே தனித்து நின்று தங்களுக்கு இவ்வளவு தூரம் வாக்கு சதவீதம் நிறுவனதுக்கு பிறகு தான் அடுத்து ஒரு கூட்டணிக்கான ஒரு பேரத்தை அவங்க நிகழ்த்தினாங்க. அப்படி தான் நிகழ்த்த முடியும். அப்படி விஜய் இல்லாமல் ஒரு உதாரணத்துக்கு இப்போ அதிமுக தாவேக்கு மட்டுமே ஒரு கூட்டணி வச்சுக்கோங்க, பாஜக கூட்டணி கூட வரல, அதிமுக தாவேக கூட்டணினா முதல்ல அதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும். இப்போ கமல் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, மற்ற நடிகர்கள்லாம் வந்தாங்க. இது அவங்க நினைச்ச அந்த ஆஸ்பிரேஷன், அந்த முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கனவு அவங்களால எட்டவே முடியல. அது ஒரு ஃபெயிலியர் ஃபார்முலா தானே. இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவா திங்க் பண்ணலாம்ல. போகும்போது விஜயகாந்த் அது ஃபெயிலியர் மாடல் கிடையாது. விஜயகாந்த் முதல் தேர்தலில் 8% வாக்கு வாங்கி தன்னை நிறுவனத்துக்கு பிறகுதான் ஜெயலலிதா இறங்கி போய் விஜயகாந்த் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கனவு அவங்களால எட்ட முடியல. அது எட்ட முடியல. இப்போ என்னன்னா விஜய் முதல்லயே ஒரு கூட்டணிக்கு விட்டார் அப்படின்னா விஜய்க்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது ஒரு இளைஞர்கள், விஜய் மேல மிகப்பெரிய அபிமானம் கொண்ட இளைஞர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வர்றாரு வழிவிடுங்க, எங்களுடைய தலைவர்கள் விஜய் தான், அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ அவர் நடித்த திரைப்படங்கள் எடுத்தீங்கன்னா அவர் தான் முதன்மை ஹீரோ, மற்றவங்க தான் செகண்ட் ஹீரோ. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர், இவர் ஒரு துணை முதல்வர் அல்லது அவர் ஆதரிக்க போறார் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் ரசிகர்களே அங்கே வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது என்னன்னா வேற யாரோ ஒரு படத்தில் துணை நடிகரா இரண்டாவது நடிகரா விஜய் நடிக்கிற மாதிரி ஆயிரும். ரெண்டாவது என்டிஏ கூட்டம் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லி விஜய் அறிவித்து விட்டார். அந்த பாஜக எதிர்ப்பில் அவர் உறுதியாக இருக்காரா, தொடர்ச்சியாக பல நிலைப்பாடுகள் அவர் எடுக்கிறாரா? இப்போ ஜெகதீஷன் சொன்னது மாதிரி இந்த சமயத்தில் மட்டும் இல்லை, சீமான் பெரியாரை கடுமையாக விமர்சித்த பொழுதும் விஜய் எந்த விதமான எதிர்வினையுமே தெரிவிக்கவில்லை. பல விஷயங்களை கீழடி அகலாய்வு பிரச்சனையுமே விஜய் கருத்து தெரிவிக்கவில்லை. அதே மாதிரி மாநில உரிமைகளுக்கு ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு வந்த போதும் விஜயோட பேரில் அறிக்கை வரல, புசியானது பேரில் தான் அறிக்கை வருது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். பிஜேபி எதிர்ப்புங்கிறதுல உறுதியாக விஜய் இல்லை. அப்பப்போ அவர் பேசுகிறாரு. அப்படி அறிக்கை விடும்போது கூட திமுகவை சேர்த்து அவர் அறிக்கையில் விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைக்கிறார். இருந்தாலும் முதல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்பதான் அவர் கொள்கை எதிரி பாஜக அறிவித்து விட்ட பிறகு உடனடியாக முதல் தேர்தலே அவர் பாஜக கூட்டணிக்கு போனார்னா அதை விட விஜயனுடைய அரசியல் வீழ்ச்சிக்கு வேற எதுவுமே வேண்டியதில்லை. அது அவருடைய அரசியல் எதிர்காலத்தையே குழி தோண்டி புதைத்துவிடும். அரசியல் எதிர்காலத்தை மட்டுமல்ல, ஜெகதீஷன் சொன்ன மாதிரி சினிமாவுடைய அதிமுக விஜயுடைய கூட்டணிக்கு பாஜக ஒரு சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, விஜய்க்கு சிக்கலா இருக்குன்றீங்க. இப்ப அமித்ஷா அப்படி சொல்லல. நான் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில கண்டிப்பா முதல் தேர்தல் விஜய் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக தனியாக வந்தால் கூட, பாஜக இல்லாமல் அதிமுக தாவேக்கன் வந்தால் கூட யார் முதன்மை அங்க அப்படிங்கிற சிக்கலுமே அங்க வரும். அதனால அங்கேயுமே ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னா தொடர்ச்சியாக விஜய் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு வைக்கிறப்ப இந்த கூட்டணியில் வருவது அப்படிங்கிறது. ஆனால் இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நயினா நாகேந்திரன் அமித்ஷா வரைக்குமே விஜய் எங்க கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்படியான ஒரு உடன்பாட்டு ரீதியிலான பதில சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா பாஜக ஒரு 4 மாதத்திற்கு முன்னதாக அதிமுகவோட கூட்டணி அப்படின்ற இதே மாதிரி ஒரு டாக் வரும்போது அபிஷியலாவே விஜய் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைம் போட்டார் அவர். பட் இப்ப தொடர்ச்சியாக விஜய் போடல, அவங்க கட்சியில இருந்து வந்தது. அது விஜய் கொடுத்ததா தான் நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்ப அதிமுக தலைவர்களும் சரி, பாஜக தலைவர்களும் சரி, ஒரு சமிக்கைய பாசிட்டிவ் சைனை கொடுத்துட்டே இருக்காங்க. அதை நிராகரிக்கவே இல்லையே. அது இல்லை, அதில் தான் இப்போ ஒரு சிக்கல் என்னன்னா, இப்போ அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைச்சு இத்தனை சீட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளிதழில் செய்தி வந்ததுக்கு பிறகு தாவேக்கால மறுப்பு வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அதிமுகவோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் அதிமுகவை எந்தவித விமர்சனங்களும் வைக்கவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு ஒரு அறிக்கை விடுகிறார். அதில் கூட அவர் அதிமுக விமர்சிக்கவே இல்லை, முழுக்க திமுக விமர்சிக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்கில் தீர்ப்பு வருகிற பொழுது பாலியல் குற்றவாளின்னு சொல்லி அறிக்கை விடுகிறார். அதே ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகம் வர்றப்ப திமுக நிர்வாகி ஞானசேகரன் வர்றாரு. தெளிவாகவே அவர் அதிமுகவை அதிமுக விமர்சிப்பதை அவர் தவிர்க்கிறார். இங்க என்ன பிரச்சனைனா, பாஜகவை அப்பப்ப கொஞ்சம் மேலோட்டமா அவர் விமர்சித்தாலுமே கூட பாஜக விஜயை தங்களுடைய எதிரியாக கருதவே இல்லை. நயினா நாகேந்திரன் அமித்ஷா வரைக்கும் விஜய் எங்களோட கூட்டணி பிரச்சனை இல்லைங்கிற மாதிரியான டோன்ல பேசுறாங்கன்னா, அப்ப விஜயனுடைய பாஜக எதிர்ப்புங்கிறது ஒரு மேலோட்டமானது, ஒரு பாசாங்கானது அப்படின்னு தான் பாஜக நினைக்கிறது அப்படின்னு தான்